நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். நம்ம அஜித்தை வந்து உழைப்பின் நாயகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மே 1ஆம் தேதி பிறந்ததாலேயே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அந்த உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. அந்த உழைப்பு தான் அவரை இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஸியாக இருந்த காலகட்டத்தில் ஒரே டைமில் 2-3 படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது இரவு பகல் பாராமல் உழைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த வரலாறு படத்தோட உண்மையும் நம்ம சொல்லியிருக்கோம். வரலாறு படம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஷூட்டிங் பேலன்ஸு. ஆனால் அஜித் அவர்கள் ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடிச்ச வேண்டிய கட்டாயம். உடனே இயக்குனர் கே. சுகுமார் கூப்பிட்டு 20 நாள் எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜை ஒரு வாரத்தில் எடுக்கணும்னு சொல்ல கே.எஸ். ரவிக்குமார் எப்படி சாத்தியம் இருக்கும்போது நான் 24 ஹவர்ஸ் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போலவே 24 மணி நேரமும் அந்த வரலாறு படத்தோட ஷூட்டிங்கில் நடித்து அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி வேற லெவலில் பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்தாங்க. ஸோ அஜித்துக்கு இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பது அப்படிங்கிறது அவருக்கு வந்து சாதாரண விஷயம். இப்போது பல வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெறிகொண்டு ஆவேசமாக நம்ம அஜித் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. யார் மூலம்னா அவருடைய பிஆர்ஓ மேனேஜர் நம்ம சுரேஷ் சந்திரா மூலம். அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுரேஷ் சந்திரா அஜித் சார் வந்து 5ஆம் தேதியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 21 மணி நேரம் உழைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? மகிழ் திரும்பியோட விடாமுயற்சிக்கும் நம்ம ஆதி ரவிச்சந்திரனோட குட் பேட் அக்லி படத்துக்கும். ஸோ 2 படங்களோட ஷூட்டிங்கும் ஒரே டைமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த ஒரு 30+ ஏஜில் இருக்கும்போது அஜித் சார் வந்து இரவு பகல் பாராமல் ஒரே சமயத்தில் 2 படங்கள் நடித்து கொடுத்தாரோ அப்படி இந்த படத்தை ஒரு வாரமாக நடித்து கொடுத்துட்ருக்காரு இந்த வயசுலேயும் கூட. ஸோ நள்ளிரவு 2 மணிக்கு தான் ஹோட்டல் போவார். மறுநாள் காலைல 7 மணிக்கே ஷாட்டுக்கு திரும்பி வந்துடுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அப்படின்னு தான் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. ஸோ அஜித்தோட உழைப்பு அர்ப்பணிப்பு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.